சை, தினம் இது ஒரு போராட்டமா இருக்கு. காலையில என்ன சமைக்க, மத்தியானம் என்ன சமைக்க, சாயந்தரம் காப்பி குடிச்சிட்டு திங்கிறதுக்கு என்ன செஞ்சு கொடுக்க, ராத்திரிக்கு என்ன சமைக்க, இப்படியே இருக்கே. இதெல்லாம் சரி வராதே. நம்ம பொழப்பு இப்படியே சமைச்சே முடிஞ்சு போயிருமோ? காலையிலேயே அவசர அவசரமா எல்லாத்தையும் பொங்கி வச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிடலான்னு பார்த்தா ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேக்கி. எந்த வேலைக்கு போனே தெரில. பேசாம ஒரு வீட்டு வேலைக்கு போக வேண்டியதான். அங்கே போய் ஒரு 4 பாத்திரத்தை கழுவிட்டு பேசாம கதையை பேசிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். எம்மா, இங்கேயா இருக்கீங்க? இல்லடி, இங்கே இல்லை, அமெரிக்காவில் இருக்கேன். எம்மா, சும்மா கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சரி, கிண்டல் அடிக்கல. என்ன வேணும்னு சொல்லு. காப்பி கீப்பி வேணுமா? காப்பிலாம் வேண்டாம்மா. சரி, அப்போ போய் படிப்போ. எம்மா, சும்மா படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. காலேஜில் படிக்கவே சொல்ல மாட்டாங்க. பரவாட்டி படிக்க. சரி டி, என்ன வேணும்? எதுக்கு வந்த சொல்லு. எம்மா, இது ஆடி மாதம் தானே? ஆமாட்டி, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆடி மாதம் கோயிலுக்கு போகணும்ல, நாளைக்கு போகணும். எம்மா, அது இல்லைம்மா, ஆடி மாதம் தள்ளுபடி போடுவாங்கல்ல, ஆடி தள்ளுபடி. அதில் நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்களாம். 3 சுடிதார் 500 ரூபாய்க்கு போட்டிருக்காங்களாம். எங்கள் கிளாஸில் எல்லா பிள்ளைங்களும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்னையும் கூப்பிட்டு போங்கம்மா, எனக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்கம்மா. ஏன்டி இப்படி பேசுதே? உனக்கு மனசாட்சி இல்லையா? துணின்னு கேட்டு 2 பீரோ நிறைய துணியை அடுக்கி வச்சிருக்கே. அதில் என்னைக்கு போடுவேன்? எதுக்கு அவ்வளோ துணி வச்சிருக்க? இன்னும் வேற துணி வேணும்னு வந்து கேட்க. எம்மா, காலேஜுக்கு எல்லா பிள்ளைகளும் நல்லா அழகழகா புது துணியாக போட்டு வராங்க. நான் மட்டும் போட்டதே போட்டு போய்கிட்டு இருக்கேம்மா. எனக்கும் துணி வேண்டாம்மா. துணி இல்லைன்னு மட்டும் சொல்லாத பார்த்துக்கோ, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஆளை பாரு ஆளை. பம்பாய்க்கு போகும்போது 10 துணி மொத்தமாக வாங்கி கொடுத்தோம்ல காலேஜுக்கு போட்டு போகிறதுக்குன்னு. அதுக்கு பிறகு இங்கே வந்த பிறகு தீபாவளிக்கு, பொங்கலுக்கு, கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்குன்னு எல்லாத்துக்கும் துணி எடுத்துருதீங்க. பிறந்த நாளுக்கு வேற 2 எடுத்துருதீங்க. பிறகு துணி இல்லைன்னா நான் என்ன செய்ய? உங்கள் அப்பா கொண்டு வர துட்டை வச்சுக்கிட்டு துணி எடுத்துக்கிட்டு அலைய வேண்டியதான். ஏம்மா, இப்போ எப்படியும் கோயில் கூட வரும்ல. நீ இப்போ ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா கோயில் கொடைக்கு போட்டுக்கிடுவேன்ல. போன கிறிஸ்மஸுக்கு பம்பாய்க்கு போயிருந்தோம்ல, அப்போ சாணியாத்த நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்களே. அதில் ஒரு 2-3 ட்ரெஸ் போடாமல் வச்சிருப்பியே, அதை எடுத்து போட்டுக்கோ கோயில் கொடைக்கு. ஒரு ட்ரெஸ் வாங்கி தர மாட்டீங்களாம்மா? 500 ரூபாய்க்கு 3 தாராங்கல்ல. எவ்வளோ தள்ளுபடியில் தாராங்க, அது வாங்க வேண்டியதானே? அவன் தள்ளுபடி போடுறதெல்லாம் சரிதான், ஏன்ட்ட துட்டு கிடையாதே, என்ன செய்ய? எல்லா பிள்ளைகளும் ஆடி தள்ளுபடியில் துணி எடுத்துட்டு வந்து அது வாங்கினேன் இது வாங்கினேன்னு பீத்திக்கிட்டு அலையுதுங்க. எனக்கு மட்டும் துணியே இல்லை. நான் போட்ட துணியே போட்டு பழைய ட்ரெஸ்ஸே போட்டு பாறேன். எல்லாம் கேட்காளுங்க. உனக்கு மட்டும் உங்கள் அம்மா துணி எடுத்து தரலையான்னு என்கிட்ட கேட்காளுங்க. எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கு. செய், எல்லாம் என் தலையெழுத்து. இந்த வீட்டில் வந்து பிள்ளையா பிறந்திருக்கேன். அழுடி, நல்ல அழு. இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. என்கிட்டலாம் உன் கதை நடக்காது. செய், உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, என்னைய சொல்லணும். இப்போ தான் அழுதுகிட்டே டைலாக் பேசுனா, நான் ஏசின உடனே அப்படியே டப்புன்னு கண்ணீரெல்லாம் நின்று சுச்சி போட்ட மாதிரி கோவம் மட்டும் மூஞ்சில் வந்துட்டு. எப்படித்தான் இப்படிலாம் மாறுதோ? என்ன நடிப்புடா சாமி, நம்மளுக்கு இப்படி டைப்பாக மூஞ்ச மாற்ற தெரிய மாட்டேக்கே. பெத்தவாட்டையே இந்த நடிப்பு நடிக்காளே, இவட்டெல்லாம் என்னத்த சொல்ல? இங்கே மனுஷி அவ துட்டு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு வாரா. வீட்டு செலவுக்கு இங்கே கேட்கவா அங்கே கேட்கவா நல்லா ஆடிக்கிட்டு தெரியுதே. இவளுக்கு ஆடி தள்ளுபடியில் துணி வேணுமா? துணி எனக்கு ஆடி தள்ளுபடியில் துணி எடுத்து தர மாட்டேன்னு சொல்லுதீங்கல்ல. போங்க, உங்களுக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கும் ஒரு காலம் வரும். நான் காலேஜுக்கு போய் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போவோம்ல, அப்போ நான் சம்பாதிக்கிற துட்டை பூரா வச்சு துணியாக எடுத்து போட்டுக்கிடுவேன். வரட்டுண்டி, அந்த காலத்துக்கு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன காலம் வருதுன்னு நானும் பார்க்கேன். போயிட்டு வா. இன்னுமே உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். எப்பா, 2 பொம்பளை பிள்ளைல பெற்று வச்சிருக்கேன்னு தான் பேர். 2 ஒரு காசுக்கு ஆகாது. வீட்டில் ஒரு வேலை செய்கிறது கிடையாது. இங்கிட்டு இருக்கிற பொருளை தூக்கி அங்கிட்டு வைக்கிறது கிடையாது. அப்படியே உட்கார்ந்த இடம், படுத்த இடம்னு கிடக்காளுங்க. பெத்த தாயை மதிக்கிறது கிடையாது. ஒரு சொல்லுடி கேட்கறது கிடையாது. என்னென்னு தான் இதுகளை கொண்டு கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே ஆண்டவா. மைனி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சம்மந்திக்கண்ணா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் இருக்கிறது கிடக்கட்டும், நீங்கள் என்ன ஃபோனே அடிக்க மாட்டேக்கீங்க? ஒரே வேலையாக கிடைக்கீங்களோ? அண்ணாச்சி எப்படி இருக்காரு? நல்லா இருக்கும் சம்மந்திக்கண்ணா, 2 பேருமே நல்லா இருக்கும். ஒரு வேலை விஷயமா அமெரிக்கா வரைக்கும் வந்தோம், அதனால தான் வர முடியல. உங்களுக்கு ஃபோனை அடிக்க முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டோம். அடுத்த வாரம் வந்த உடனே ஊருக்கு வரேன். என்ன வாரீங்களா? வாங்க வந்து உங்கள் பிள்ளைய கொஞ்சம் என்னன்னு கேட்டு போங்க. என்னன்னு கேட்கணுமா? என்ன செஞ்சா? ஒரு சொல்லு பேச்சு கேட்க மாட்டேக்கா, வீட்டில் இருக்க மாட்டேக்கா. இந்த ஊருக்காரிக கூட சேர்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பொழுதன்னைக்கு சுற்றிக்கிட்டே அலையுதா. பக்கத்து ஊரில் இருக்கிற மாமரத்தில் போய் மாங்காய் அடித்து பறித்து தின்னுட்டு வந்துடுதா. அதுக்கு பிறகு வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, ஒரு தோப்பையும் விடுறது கிடையாது. தெருவா தோப்பாக போய் எங்கேயாவது போய் என்னத்தையாவது பறித்து தின்னுக்கிட்டு அலையுதா.
அன்னைக்கு போய் மாலா வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பாவை சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாவளும் கிளம்பி ஊருக்கு போனாளுங்க. இவளும் கூட சேர்ந்து போயிட்டு மறுநாள் வாரா. அடுத்த தடவை சிம்ரன் எதுவும் மாங்காய் தேங்காய்னு அடித்து கொண்டு வந்தானா அவளை எனக்கு 2 வைக்க சொல்லுங்க. அம்மாவுக்கு வேணுமா கொஞ்சம் எடுத்து வைப்பியான்னு சொல்லிடுங்க. அடுத்த வாரம் வந்து பார்த்துக்கிடுதேன் சரியா? அடுத்து மாலாவை பற்றி பேசுனீங்கல்ல, மாலா அம்மா அப்பாலாம் சேர்ந்துட்டாங்களா? நல்ல அம்மா பிள்ளை போய் அடுத்த வீட்டு மாமரத்தில் களவாண்டுட்டு வருதுன்னு சொல்லுதே, எனக்கு 2 எடுத்து வைக்க சொல்லுங்கீங்க. ஆளை பாருங்க ஆளை. முதல்ல உங்களுக்கு தான் ஒரு வகுப்பு எடுக்கணும் போல. அடுத்த வாரம் வருவீங்கல்ல, ஒரு நாள் பூரா வகுப்பு எடுத்துருதேன். சரி இந்த கதையை கேளுங்க. மாலா வீட்டுக்கு போனாங்கல்ல, அங்கே போன இடத்துல ஒரு ஜோசியக்காரனை பார்த்துருக்காங்க. அவன் ஒரு நாள் பூரம் பிச்சை எடுங்க, அதான் பரிகாரம், பிச்சை எடுத்தீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லியிருக்கான். அதை நம்பிக்கிட்டு நம்ம ஊர் கோயிலில் உட்காந்து காலையில் 6 மணிலேருந்து மறுநாள் காலையில் 6 மணி வரைக்கும் பிச்சை எடுக்காளுங்க. பிச்சை எடுத்துட்டு வந்துட்டாளுங்க. ஐயையோ எல்லாம் சேர்ந்து பிச்சையே எடுத்தாங்க. ஆமாம் மைனி, சிம்ரனும் கூட சேர்ந்து போயிட்டா. ஆளை காணுமேனு நானும் தெருவா தேடிக்கிட்டு அலையுதேன். ஃபோன் அடித்து பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருது. அவள் புருஷங்கார ஒரு பக்கம் தேடி பார்த்தான். சரி வருவான்னு விட்டுட்டான். இப்போ கடைசியில் பார்த்தா மறுநாள் காலையில் வந்து நிற்கா. எங்கே போனேன்னு கேட்டால் ஒன்றும் சொல்லாமல் மொட்டைக்கட்டையாக மாலா கூட போனேன்னு மட்டும் சொல்லிட்டா. நானும் என்ன ஏதுன்னு விசாரித்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது கடைசியில் பிச்சை எடுக்க போயிருக்கா. கேட்டா ஆமான்னு ஒத்துக்கிட்டா. ஐயையோ இதெல்லாம் கண்டிச்சு வைக்கணுமே. நான் ஒத்த பிள்ளையை பெற்று வச்சுட்டு கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுட்டு என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளை என்ன பிச்சை எடுத்துக்கிட்டு அலையுது. இதெல்லாம் முதலே கண்டிச்சு வைக்கணுமே. எனக்கு சரியான கோவம் வந்துட்டு மைனி. நானும் அடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். சரி உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிடுவோமேன்னு உங்களுக்கு ஃபோன் அடிக்க போனேன். அதுக்குள்ளே ஓடி வந்து என்னையை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஆண்டி செல்லமே தங்கமே பட்டு மணின்னு என்னையை போட்டு கொஞ்சுதா. சரி என்ன செய்ய, மனசு அப்படியே எனக்கு மாறிட்டு. மருமவக்காரி வந்து இப்படி கொஞ்சுதா, அப்புறம் என்ன செய்ய? அதனால நானும் சரின்னு விட்டுட்டேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுவோமேனு தான் இப்போ ஃபோன் அடித்தேன். நீங்கள் அவள் தப்பு பண்ணால் தூக்கி போட்டு 4 மீதி மிதிங்க, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். நீங்கள் என்ன எனக்கு மேலே இருக்கீங்க? அவள் தான் சொன்னோன்னே சரி ஆண்டின்னு கேட்காளே, அப்புறம் நான் எதுக்கு அவளை தூக்கி போட்டு மிதிக்கணும்? சரி கடைசியில் என்னதான் நடந்துச்சு? ஜோசியக்காரன் பேச்சை கேட்டுக்கிட்டு போய் பிச்சை எடுக்கிறது தப்புன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா? அதான் இல்லை மைனி, இவளுக்கெல்லாம் சேர்ந்து பிச்சை எடுத்துட்டு வந்தாளுகளா. மறுநாள் காலையில் பார்த்தா மாலாவோட அம்மாவும் அப்பாவும் அவன் மைனியும் சேர்ந்துட்டு வீட்டு வாசலில் வந்து நிற்காளுங்க. என்ன சொல்லுதீங்க சம்மந்திக்கண்ணா? உண்மையாவா இதெல்லாம் நடந்துச்சு? மாலா அப்பா அம்மா வந்துட்டாங்களா? ஆமாம் மைனி, அதை சொல்லத்தானே இப்போ ஃபோன் அடித்தேன். அவங்க வந்துட்டாங்க. வந்து மாலா கூட பேசி சிரிச்சு அன்னைக்கு பூரா விருந்து வச்சு சாப்பிட்டு வீட்டில் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ல கிடந்துச்சு. அப்போனா பிச்சை எடுத்தது தப்பே இல்லையே, அவர் சொன்னதெல்லாம் நடந்துட்டுல. இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைய போட்டு சத்தம் போட்டுட்டேனே, அது மனசு கஷ்டப்பட்டிருக்கும்ல. உங்கள்கிட்டையும் சொன்னான்னா உங்கள் மனசும் கஷ்டப்படும். அதான் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்கன்னு சொல்லுவோமேன்னு இப்போ ஃபோன் அடித்தேன். அதெல்லாம் தப்பே இல்லை சம்மந்திக்கண்ணா. அவள் உங்கள் பிள்ளையா நினச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவள் தப்பு செஞ்சால் நீங்கள் அடிக்கலாம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. சின்ன பிள்ளையில அவள் தப்பு பண்ணும்போது சொன்ன பேச்சை கேட்காம அடம் பிடிக்கும் போதெல்லாம் நான் அடிக்காமல் விட்டுட்டேன். அதனால தானே கோவச்சிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து அங்கே கிடந்தா. சரி எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் இப்போ நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கைன்னு கிடச்சிட்டு சந்தோஷமாக இருந்தால் போதும். நீங்கள் அவளை எப்படினாலும் கண்டிச்சுக்கோங்க, நான் கேட்கவே மாட்டேன். சரி மைனி, நீங்கள் வேலையாக இருப்பீங்கள்ல, பிறவாட்டி சும்மா இருக்கும்போது ஃபோன் அடிங்க. சரி சம்மந்திக்கண்ணா, ஒரு முக்கியமான மீட்டிங்கில் தான் இருக்கோம். இப்போ நீங்கள் ஃபோன் போட்டிங்களேன்னு தான் எடுத்து பேசினேன். பிறவாட்டி பேசுது என்ன ஆட்டம் வச்சிருதேன். சை என்னடா வாழ்க்கை இது, ஒரே எரிச்சலாக இருக்குது. நல்ல வேலை, ராமுட்ட இருந்து 1000 ரூபா ஆட்டையை போட்டாச்சு. நம்ம ஆடி தள்ளுபடியில் துணி எடுத்துட வேண்டியதான். எல்லா வருஷமும் எடுக்கும், இந்த வருஷம் எடுக்காமல் விட முடியுமா? இந்த மனுஷன் வேற வேண்டாங்காரு, ஆடியவே தள்ளுபடி பண்ண போகிறாராம். நல்லா பண்ணுவார் ஆடிய தள்ளுபடி. நான் விடுவேனா? என்ன இந்த முக்காடு பீஸ் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு, என்ன ஏதுன்னு கேட்போம். இது ஒரு காரணம் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்காதே. யோ ராதாக்காவ், என்னாச்சு? எதுக்கு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் தனியா? நீ ஆட்டி வா வா, என்ன இந்த பக்கம்? நான் வர்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன தனியாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இங்கே உட்காந்து எதுவும் திட்டம் போடுதீங்களோ? யாரை எப்படி பழி வாங்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க போல. போட்டி தூர பழி வாங்கி வெறுத்து போயிட்டு நானே வாழ்க்கையே வெறுப்பாக இருக்கேன்னு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னைய வந்து பழி வாங்க திட்டம் போடுதியான்னு கேட்க. வெறுப்பே உங்களை பார்த்து பயந்து ஓடும். நீங்கள் என்ன வாழ்க்கையை வெறுத்து போயிட்டுன்னு உட்காந்துருக்கீங்க? அப்படி என்ன சோகம் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பிரச்சனையா 2 பிரச்சனையா, என்னத்த சொல்ல? வாழ்க்கையே ஒரே பிரச்சனையாக தான் இருக்கு. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கலாம், வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா நான் எங்க போய் முட்டிக்கிட்டு சாவேன்? சரி முட்டிக்கிட்டு சாவறதை பற்றி பிறவாட்டி யோசிச்சுக்கோங்க. இப்போ நான் ஆடி தள்ளுபடியில் துணி எடுக்க கடைக்கு போகிறேன், என் கூட வாரீங்களா? ஆடி தள்ளுபடியில் துணி எடுக்கவா போற? இந்த வந்துட்டோம்ல, வா போவோம். என்ன இவ்வளோ நேரம் பிரச்சனையில் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒரே டைலாக்காக விட்டீங்க. துணி எடுக்க போகணுன்னா பாஞ்சு விழுந்து ஓடி வரீங்க. ஒரு வேலையும் இல்லாம சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தேன், அதான் போர் அடிச்சது. இப்போ இந்த வேலை வந்துட்டுல, இனிமே எப்படி போர் அடிக்கும்? வா போவோம். ஆளையும் மண்டையும் பாரு, சும்மா கொஞ்ச நேரம் வேலை இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு வாழ்க்கையை வெறுத்துட்டு நான் வாழ்க்கையை வெறுத்துட்டேன்னுக்கிட்டு இருக்காங்க. சரி கடைக்கு போகிறதெல்லாம் சரிதான், துட்டு வச்சுருக்கீங்களா?
பிறகு அங்கே போய் நின்றுக்கிட்டு துட்டுத்தா, நான் சும்மா தான் வந்தேன், என்கிட்ட துட்டு கிடையாதுன்ட்டு இருக்கக்கூடாது. என் கையிலலாம் வலுசா துட்டு கிடையாது, சரியா? கேட்க மாட்டேன் முட்டி, அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். என்கிட்ட துட்டு இருக்கு, வா போவோம். சரி வாங்க. செல்வி அக்கா வீட்டில் சத்தம் கேட்டுச்சு, வீட்டில் தான் கிடக்காக போல. அப்படியே அவங்களுக்கு ஒரு குரல் கொடுத்துட்டு அப்படியே கூட்டிகிட்டு போவோம். போகிற வழியில் லட்சுமி அக்கா மரத்தடியில் இருக்காகலாம், போய் பார்த்து கூட்டு போவோம். ஆ சரி சரி, நானும் ஆடி தள்ளுபடியில் துணி எடுக்கணும்னு காத்துக்கிட்டு தான் இருந்தேன். நல்ல வேலை கூப்பிட்டேன், வா போவோம். பட்ட பகல்ல என்ன தூக்கம் வேண்டி கிடக்கு? ஊரே முழிச்சு கிடந்து அங்க வேலையை செய்ய இந்த வேலையை செய்யன்னு அலைஞ்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. அப்பாவும் பிள்ளையும் நல்ல ஒரு குருட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு மல்லாந்து கிடக்காங்க. ஏங்க எந்திங்க, என்ன இன்னும் தூங்கிட்டு இருக்கீரு? இன்னைக்கு தான் கடை போடல இல்ல, லீவ் எடுத்திருக்கேன். ஒரு மனுஷன் தூங்க கூடாதா? கொஞ்ச நேரம் விடு, தூங்கிட்டு வாரேன். கடை போடலன்னா என்ன, அதுக்குன்னு சும்மாவா கிடப்பீரு? மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? துணியெல்லாம் ஊற போட்டு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் துவைச்சு காய போடலாம்ல. என்னது, துணி துவைக்கணுமா? மனுஷன் தினம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கடையில கிடந்து நாயா உழைச்சிட்டு வந்து காலு கையெல்லாம் செத்து போய், சரி இன்னைக்கு ஒரு நாளைக்காவது லீவு போட்டு தூங்குமேன்னு தூங்கிக்கிட்டு இருக்கேன். என்னைய போய் துணியை துவைக்க சொல்லுதே. துணியை துவைச்சா என்னையாம்மா? துணி துவைக்கலாம்ல, நானே தான் எல்லா வேலையும் செய்யணுமா? சரி நானே போய் துணியை துவைச்சிக்கிட்டுதே. ஒரு 4 பாத்திரம் கிடக்கு, அதை விலைக்கு போட்டுட்டு சோறு பொங்கிருங்க. அடியே, இப்ப நான் என்ன வீட்டுல இருக்கணுமா இல்ல இப்ப எந்திரிச்சு போய் கடையை திறக்க போட்டா? அடேங்கப்பா, ரொம்ப தான் கோவம் பொத்துக்கிட்டு வருது. சரி இருங்க, எனக்கு ஒரு காலம் வரும். நான் போய் துணியை துவைச்சி காய போட்டுட்டு நானே பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு நானே சோத்தை பொங்கிட்டு எல்லா சோறையும் நானே தின்னுக்கிடுதேன். செல்வி அக்கா வீட்டில் இருக்கீங்களா? இது யாரு வந்துட்டாளுகளா? இந்த வாரமட்டி. மனுஷன் ஒரு நாளைக்கு லீவு போட்டுட்டு தூங்கலான்னு பார்த்தா தூங்க விடுதாளா? ராத்திரி 11 மணிக்கு வாரேன், வந்து தூங்கி முழிச்சு காலையில 6 மணிக்கெல்லாம் கடையை பார்த்து ஓடிடுதேன். கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுதாளுங்கம்மா. சை. என்னட்டி இன்னும் ஒருத்தையும் காணும்? தினம் மரத்தடிக்கு காலையிலே சாப்பிட்டு முடிச்சோன்னு ஓடி வந்துருவாளுங்க. இன்னைக்கு ஆள் கூட்டத்தையே காணுமே. நம்ம 3 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் வேலையாக இருப்பாங்கன்னு நினைக்கேன். யாருட்டி வீட்டில் வேலை செய்வா? நெட்டச்சி செய்வா. தாட்டு பூட்டுன்னு எல்லா வேலையும் 1/2 மணி நேரத்தில் முடிச்சு போட்டு ஓடி வந்துடுவா. ராதா ஒன்றுத்துக்கு ஆக மாட்டா, ஒரு வேலையும் செய்ய மாட்டா, சும்மா ஊரை சுற்றி சுற்றி அலைவா. இந்த செல்வி வேலை செய்வா, ஆனாலும் அந்த அளவுக்கு செய்ய மாட்டா. சோம்பேறித்தனம் ஜாஸ்தி அவளுக்கு. இந்த வேலையை இன்னைக்கு செய்யணும்னா நாளை கழிச்சு செய்வா. அப்படிப்பட்ட ஆள்க மரத்தடிக்கு கதை பேச வராமல் அவளுக்கு வீட்டில் வேலை செய்வாளுகன்னு நினைக்கியோ? அதானக்கா, வீட்டில் நம்ம மட்டும்தான் ஓடி ஓடி வேலை செய்யுதோமோ? நம்ம எல்லா வேலையும் முடிச்சிருந்தோம், இவளுக்கு ஒரு வேலையும் முடிக்காம ஜாலியாக அலைதாளுகளே. இன்னும் ஒருத்தையும் காணுமே. இந்த வந்துட்டாளுக பாரு கூட்டமா. அதானே, நீங்கள் 3 பேரும் வராமல் இருப்பீங்களா? உங்களை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். இருங்கட்டி. லட்சுமி அக்கா உட்காந்து கதை பேச நேரம் இல்லை, பார்த்துக்கிடுங்க. எல்லாம் ஆடி தள்ளுபடியில் துணி எடுக்க கடைக்கு போகிறோம், நீங்களும் வாங்க போவோம். என்னடி திடீர்னு துணி எடுக்க போறீங்க? எந்த கடைக்கு போறீங்க? ஏக்கா ஊர் உலகமெல்லாம் ஆடி தள்ளுபடியில் கடை கடையாக கூட்டம் குமிஞ்சு கிடக்கு. நம்ம பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே பொறுப்பு இல்லாமல் இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்க்கா? நம்மளும் போக வேண்டாமா? வாங்க போவோம். இப்ப சவுளி எடுக்க துட்டே இல்லையட்டி. ஆடி தள்ளுபடியில போய் என்னத்தை எடுக்க? துட்டு இருந்தா தானே போக முடியும். நான்லாம் வரலப்பா. நீங்கள் இல்லாமல் போனால் நல்லாவே இருக்காது. வாங்க போவோம். நம்ம ஊர் கடைகள்லாம் 500 ரூபாய்க்கு 3 சுடிதார் போட்டிருக்காங்களாம், போய் பார்த்துட்டு வருவோம். அது உண்மைதானா? ரேகா நேத்து வந்து என்கிட்ட சுடிதார் வேணுமா, ஆடி தள்ளுபடியில 500 ரூபாய்க்கு 3 போட்டிருக்காங்கன்னு சொன்னா. நான் நம்பவே இல்லையே, சும்மா சொல்லுதான்னு நினைச்சேன். உண்மைதானாக்கும்? மெட்டீரியலா சுடிதாரா? ஏக்கா எதுனாலும் வாங்கிக்கிடலாம். மெட்டீரியல் எடுத்தாலும் 3 500 தான், இல்லை டாப்ஸ் மாதிரி வாங்கிக்கிட்டாலும் 3 500 தான்க்கா. மெட்டீரியல் வாங்கினோம்னா அதுக்கு தையக்கூலிலாம் கொடுக்கணும்ல, அதுக்கு நம்ம ரெடிமேடாவே வாங்கிட்டு போயிடலாமே. வாங்கலாங்க்கா, ஆனால் பேண்ட்டு சாலெல்லாம் தரமாட்டாங்கல்ல, அது நம்ம தனித்தனியாக தானே வாங்கணும். அதுதான் ஒரு பேண்ட்டை 4 ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்கிடுதாங்களே. பிள்ளைகளும் மாற்றி மாற்றி போட்டுக்கிடுவோம். சாலு பேண்ட்டு ஒரே கலரில் வச்சுருப்பாங்க. எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் அதை மேட்ச் பண்ணி போட்டுக்கிடுவாங்களே. இருந்தாலும் துட்டு இல்லட்டி வேண்டாம், பிறவாட்டி வாங்கிக்கிடுவோம். இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது, என் கையில் வலுச காசே கிடையாது. நான்லாம் சுடிதாரே போட மாட்டேன், சேலை மட்டும்தான் கட்டுவேன். இவன் 3 சுடிதார் 500 ரூபாய்க்கு தாராங்கிறதுக்காக நான் போய் வாங்க முடியுமாம்மா? ஏக்கா சேலை எடுத்தால் 3 சேலை 500 ரூபாக்கா, சுடிதார் எடுத்தால் 3 500 நைட்டி எடுத்தால் 3 500, ஆம்பளைங்க சட்டை 3 500, எல்லாம் 500 ரூபாய்க்கு போட்டிருக்காங்கக்கா. 3 சேலை 500 ரூபாய்க்கு தரானா நான் வாரேன். எனக்கு சேலை வேணும், போவும் வாங்க.
எத்தே நம்மளும் போவோமா? ஆமாட்டி, எனக்கும் வீட்டுக்கு போடுறதுக்கு சேலையே இல்லை. ஒரு 2-3 சேலை எடுத்துகிட்டு வருவோம். லட்சுமி அக்கா போவோம் வாங்க. ஏட்டி துணியெல்லாம் நிறைய கிடக்குட்டி. துணி எடுக்கணும்னு ஆசைதான், இருந்தாலும் துணி எடுக்க இப்போ துட்டு இல்லையே, என்ன செய்ய? அதெல்லாம் லட்சுமி அக்கா துட்டு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. தோரம் பருப்பு டப்பாக்குள்ளே கடுகு டப்பாக்குள்ளெல்லாம் துட்டு கிடக்கும். எப்படியாவது எதையாவது பிறக்கி எடுத்துட்டு வாங்க, போய் துணி எடுத்துட்டு வருவோம். ஆமாம் லட்சுமி, எல்லாரும் போனால் நல்லாயிருக்கும். பிள்ளைகளும் துணி வேணும்னு கேட்டிருக்குல்ல, பிறவியா யோசிக்க வா போவோம். ஏக்கா ஆளுக்கு 500 கணக்கு வச்சுக்கிடுவோங்க்கா. ஒரு ஆளுக்கு 500. 500 என்னது வேணுமோ தள்ளுபடியில் எடுத்துக்கிடுவோம். அதான் விலை குறையா தானே கிடைக்கி. ஆமாம் ஆமாம், நான்லாம் 500 தான் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் ஆளுக்கு 500 வாங்க போவோம். சரி, இன்னைக்கு வேலையும் ஒன்றும் இல்லை. எல்லா பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அவரும் வேலைக்கு போயிட்டாரு. நம்ம சும்மா தானே கிடக்கோம். சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு அப்படியே கடத்தருவுக்கு போயிட்டு வருவோம். பிடிச்சா எடுப்போம், இல்லைன்னா பேசாட்டுக்கு வந்துடுவோம். வாங்க போவோம். ஏட்டி இது என்ன போடு இங்கே வச்சிருக்காங்க? என்ன எழுதியிருக்கு? 499 என்னது? அடேங்கப்பா, தள்ளுபடின்னு இது இல்லை தள்ளுபடி. இந்த கடையில் எந்த பொருள் 499 இருந்தாலும் அந்த பொருள் பூரா நம்மளுக்கு 1 ரூபாய்க்கு தாராங்களாம். ஏக்கா சீக்கிரம் வாங்க, எல்லாரும் ஓடி போய் அள்ளிட்டு வந்துடுவோம். அப்படி ஏட்டி போட்டிருக்கு? ஏக்கா இவ ஒரு லூஸு, இவ சொல்லுதான்னு கேட்காதீங்க. இந்த கடையில் 499 மேலே பொருள் வாங்குறவங்களுக்கு ஏதாட்டும் ஒரு பொருள் எடுத்தோம்னா அதை மட்டும் 1 ரூபாய்க்கு தருவாங்களாம். ஏட்டி ராதா, தெரிஞ்ச மாதிரி சொல்லக்கூடாது. நான் படிக்கும்போது அப்படித்தாம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஏதோ சுடிதாரெல்லாம் 500 போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க, அது எங்கே இருக்குது? எத்தே அந்த கடை அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்க, அங்கிட்டு போகணும். வாங்க போவோம். போங்கட்டி, எல்லா சுடிதாரும் காலி ஆயிர போகுது, சீக்கிரம் போய் அள்ளுங்க. அப்படி போடு, கடைக்கு வரமாட்டேன்னு சொன்ன ஆள் இப்போ எல்லாத்தையும் போய் அள்ளுங்கங்காக. சரி, எல்லாரும் கூட்டமாக கடைக்குள்ளே போக வேண்டாம். நம்ம கூட்டமாக போகிறத பார்த்துட்டு எப்படி இவங்க துணி வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு விலையை கூட்டி வச்சு சொல்லுவான். அதனால நம்ம அப்படிலாம் வாங்கக்கூடாது. 2 பேரா போவோம். செல்வி நீ வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். எனக்கும் உனக்கும் தான் செட் ஆகும். லட்சுமி நீ வா, நம்ம 2 பேரும் போவோம். என்ன அத்தை பாட்டி, உங்கள் மருமக கூட போகலையா? என்ன இப்படி சொல்லுதே? லட்சுமி எனக்கு மருமக மாதிரி தான். நான் அவ கூட போகிறேன், நீயும் மாலாவும் போங்க. ஆட்டும் ஆட்டும். சின்ன பிள்ளைல துணிலாம் நல்லா அழகழகா இருக்கு என்னத்த பாட்டி. ஆமாட்டி, சின்ன பிள்ளைல துணினா கேட்கவா செய்யணும். நல்ல பிள்ளைகளுக்கு அழகழகா போட்டு அழகு பார்க்கலாம். ஏம்மா என்ன பார்க்கிங்கம்மா? அண்ணாச்சி இந்த சுடிதார்லாம் 500 போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. வெளியே போர்டு இருந்துச்சு, அது எங்க இருக்கு? அது அந்த உள்ளே இருக்குமா, போய் பாருங்க. சரி அண்ணாச்சி. அத்தை பாட்டி வாங்க போவோம். ஏக்கா சுடிதாரு கடை இல்லைக்கா, இது சுடிதாரு கடலு. எவ்வளோ அழகழகா நிறைய வச்சுருக்காங்க பாருங்களேன். ஆமாட்டி, எனக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் 500 தானே, அள்ளிட்டு போயிடுவோமா? ஏக்கா நான் 1000 வச்சுருக்கேன்க்கா. 6 சுடிதார் வாங்க போகிறேன். எனக்கு 3 போதும். ஏற்கனவே அன்னைக்கு எங்கள் அம்மா வேற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு சிம்ரன் வேற நிறைய வாங்கி கொடுத்துருக்கா. ஆனாலும் ஆடி தள்ளுபடியில் துணி எடுக்கணும்னு ஆசையாக இருக்கேன்னு வந்தேன். அதனால 3 மட்டும் எடுத்துக்கிடுதேன். மேடம் என்ன பார்க்கிங்க? ஏம்மா யாரும்மா நீ பாவாடை போடாமல் வந்திருக்க? மேடம் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இங்கே தான் தொங்க போட்டிருக்கீங்கல்ல, நாங்களே எடுத்துக்கிடுதோம். 500 தானே? இல்லை மேடம், 500 ட்ரெஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, வந்து பாருங்க. அப்போ இது என்ன விலை? இதெல்லாம் ஆஃபரில் இருக்குது மேடம், 60% ஆஃபர். ஆஃபரா? அப்படின்னு என்னது மேடம்? ஆஃபர்னா 1000 ரூபாய் துணியெல்லாம் 60% ஆஃபர்னா 400 ரூபாய்க்கு தருவோம். அப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒன்று 400 ரூபாயாம்மா? மேடம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். 1000 ரூபாய்க்கு 60% 400 ரூபான்னு. இது எல்லாமே 2000 ரூபாய்க்கு மேலே மேடம். உங்களுக்கு 800 900 வரும். ஒரு ட்ரெஸ் அம்மா 800 900 வரும். வேண்டாம் வேண்டாம், நாங்கள் போய் அந்த 500 போட்டிருக்கல அதையே பார்த்துக்கிடுதோம். ஆமாம் ஆமாம், இதுக்கெல்லாம் ராமு தான் சரிப்பட்டு வருவார். தீபாவளிக்கு அவரை கூட்டு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். இப்போ நம்ம எடுக்கிறது சும்மா வீட்டுக்கு போட தானே, அதுக்கு 500 துணி போதும். அது எங்கம்மா இருக்குது? அதெல்லாம் உள்ளதா இருக்கு மேடம், போய் பாருங்க. ஏக்கா இருந்தாலும் இந்த சிவப்பு கலர் துணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, நல்லா இருக்கு. அதான் 1000 ரூபா வச்சிருக்கல, 1000 ரூபாய்க்குள்ளே தானே வரும்னு சொல்லுதாங்க, வாங்கிக்கிட வேண்டியதானே. வேண்டாங்க்கா, அந்த சுடிதார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி வா பார்ப்போம். செல்வி இங்க பாத்தியா, விதவிதமா எவ்வளவு சுடிதார் தொங்க போட்டிருக்காங்க பாரு. அண்ணாச்சி இதெல்லாம் சுடிதார் மெட்டீரியல் தானே? ஆமாம்மா, மெட்டீரியல் தான். உங்களுக்கு எது வேணும்னு சொல்லுங்க, எடுத்து தாரேன். அண்ணாச்சி இந்த 3 துணி 500 போட்டிருக்கீங்கல்ல, அதை எடுத்து காட்டுங்க. சரிம்மா, எடுத்து காட்டுதே. இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் 500 தான்.
இந்த மஞ்சள் கலரு சிவப்பு கலரு நல்லா இருக்கு, ஊதா கலரும் நல்லா இருக்கு. மூணுமே நல்லா தான் இருக்கு. முதல்ல எடுத்த எடுப்புலயே துணி எடுக்காத, கொஞ்ச நேரம் நல்லா பாரு, அதுக்கப்புறம் நல்லதா பார்த்து எடு. சரி ராதா, அதே மாதிரியே செய்யுதே, நிறைய துணி எடுத்து போட சொல்லுவோம். அண்ணாச்சி இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, இது அப்படியே ஓரமா போட்டுட்டு வேற எடுத்து காட்டுங்க. சரிம்மா காட்டுதே. ஏக்கா இதெல்லாம் பாருங்க. என்ன இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த சருகை வச்சு பட்டு காட்டன் மாதிரி வரும்ல, பட்டு சேலை மாதிரியே இருக்குமே, அது மாதிரி இருக்கா? இருக்குக்கா, இருங்க எடுத்து காட்டுதே. நீங்க கேட்ட துணிக்கா பட்டு காட்டனு நல்ல கரை வச்சு இருக்கு பாருங்க, நல்ல அழகா இருக்கே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பச்சை கலருக்கு கத்திரிப்பூ கலர் பார்டர் வந்து சூப்பரா இருக்கே, போட்டா நல்லா இருக்குமே. செல்வி இங்க பாரு, இந்த செங்கல் கலர்ல ஒண்ணு இருக்கு பாரு, என்ன அழகா இருக்கு பாரு. அருள் படத்துல ஜோதிகா போட்டிருப்பாங்க தெரியுமா, அதே மாதிரி இருக்கு பாரு. ஏக்கா இதுல நிறைய கலர் இருக்கு பாருங்க. இந்த கலரும் நல்லா தான் இருக்கு, வேற ஏதாட்டி இருந்தா காட்டுங்களே. இந்த ரோஸ் கலர் ஒன்று இருக்கு, இதை பாருங்க. இன்னொன்னு காட்டுதே, இந்த ப்ளூ கலரும் இருக்குக்கா. செல்வி எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா அழகா இருக்கு, இந்த பட்டு கரை வச்சது எது வேணுமோ உனக்கு பிடிச்சதெல்லாம் பிறக்கு, 3 கலர் எடுக்கணும்ல. அண்ணாச்சி இந்த முதல்ல காட்டுனீங்கல்ல பச்சை கலர்ல வயலட் கலர் பார்டர் வச்சு அதை கொடுத்துருங்க. அப்புறம் இந்த செங்கல் கலர் நல்லா இருக்குன்னு ராதா சொன்னால, அந்த கலர் எனக்கு நல்லா இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. அப்புறம் மேலே கடைசியில் ஒரு ப்ளூ கலர் காட்டுனீங்க பார்த்தீங்களா, அதையும் கொடுத்துருங்க. 3ஐயும் போட்டு கொடுத்துருங்க. 500 நான் கொடுத்துருதே. ஏக்கா இதெல்லாம் 500 துணியோட வராது, இதெல்லாம் ஒன்று 1500 என்னது 1500 ஒரு துணியா 1500? 500 வாங்கிட்டு போனாலே நான் 3 துணியை தைக்க கொடுக்கறதுக்கு அவன் ஒன்றுக்கு 500 கேட்பான். 1500 வேணுமே, என்ன செய்ய? எங்கள் வீட்டுக்கார்ட்ட எப்படி கேட்கன்னு முழிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். நீர் என்னடானா ஒரு துணி 1500 வாங்கிரு, அப்போ நான் 4500 துணி எடுக்க முடியும். அதானே ஆடி தள்ளுபடின்னு போட்டிருக்கு, 4500 கேட்கிரு. அதெல்லாம் முடியாது, 3 துணி 500 அவ்வளோதான் தர முடியும். ஏம்மா இதெல்லாம் 500 துணியில வராதுமா, நான் முதல்ல எடுத்து காட்டினேன்ல, அதெல்லாம் 3 500 தான். இதெல்லாம் 1 1500. நீங்க தானே பட்டு கரை வச்சு துணி எடுன்னு சொன்னீங்க, அதனாலதான் எடுத்து காட்டினேன். அதெல்லாம் பேச்சாகாது. நான் முதல்ல வந்த உடனே 500 3 துணி இருக்குல்ல, அதை கொடுன்னு கேட்டேன். அப்ப நீ எடுத்து போட சொல்லும் போதே சொல்ல வேண்டியதானே, அதெல்லாம் விலை கூடின துணின்னு எடுத்து நல்லா காட்டிட்டு ஆசையை மூட்டி விட்டுட்டு இப்போ என்ன 500 கிடையாது 1500 அது ஒரு துணி 1500 ஆலை மண்டையும் பாரு. இங்க பாரு தம்பி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், நீ போய் நல்லா பார்த்துட்டு வா. இதெல்லாம் 500 துணியோட தான் வரும், சரியா? 3 துணி எடுத்து பேக் பண்ணி கொடுத்துரு. அக்காவுக்கு கொடுக்க மாட்டியா? இது ஏற்கனவே 2500 துணி, ஆடி தள்ளுபடிக்கு 1500 போட்டிருக்கோம். 500 3 எல்லாம் தர முடியாது, இடத்த காலி பண்ணுங்க. கீழே இருக்கிற துணியை வாங்குறதா இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா காலி பண்ணி போங்க. ஆத்தாடி ஆத்தா, 2500 500 3 கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஒன்று 2500 என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் ஓனரை கூப்பிடு, நான் பேசிக்கிட்டதே. ஓனர் எல்லாம் கூப்பிட முடியாது, துணியில விலை போட்டு ஸ்டிக்கர் எழுதி ஒட்டி இருக்குல்ல, அதுதான் விலை. அதுக்கு மேல எல்லாம் வந்து என்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, இடத்த காலி பண்ணுங்க. நான் ஏன் இடத்த காலி பண்ணணும்? துணி வாங்குற ஆளை பாரு, ஆளை வந்துட்டாளுங்க துணி வாங்க. என்ன நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? கொடுக்க முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லு, அதை விட்டுட்டு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. நான் மரியாதையே கொடுக்க முடியாதுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். செல்வி என்ன இங்க சண்டை? நீயே இந்த நியாயத்தை கேளுமாளா? 500 3 சுடிதார் இருக்குல்ல, அதை எடுத்து போடுங்கன்னு சொன்னேன், மெட்டீரியல். சரின்னு இவனும் எடுத்து போட்டான். போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் நல்லா இல்லை, அதுக்கு பதிலாக இந்த பட்டு கரை வச்ச துணி இருக்குல்ல, சருகை போட்டிருக்குமே பட்டு காட்டன் மாதிரி, அதை எடுத்து போடுன்னேன். சரின்னு போட்டான். எல்லாத்தையும் போட்ட பிறகு எனக்கு 3 துணி ரொம்ப பிடிச்சிட்டு அதை எடுத்து வச்சுட்டு 500 கொடுக்கலான்னு பார்த்தா ஒன்று 1500 சண்டைக்கு வரான். ஆடி தள்ளுபடின்னு போட எழுதி ஒட்டியிருக்கான், கடையில் 3 துணி 500 போட்டிருக்கான், உள்ளே வந்து பார்த்தா 1500 என்ன கோலமாலு வேலை பார்க்கானுங்க? 500 போட்டிருக்கிற துணி வேற, நீ எடுக்க சொன்னதுனால இதை எடுத்து கொடுத்துருக்காங்க, சரியா? சண்டை போடாத, உனக்கு எது வேணுமோ வாங்கிட்டு வா. அப்பனா அது 500 3 தரமாட்டானா? அதுக்குன்னு தனியாக துணி போட்டிருக்காங்கல்ல, அதை தான் தருவாங்க. இது சில்க் காட்டன், இங்கே பாரு எவ்வளோ அழகா பட்டு மாதிரி இருக்கு. உனக்கு இது வேணும்னா 1500 கொடுத்து வாங்கிக்கோ. நான் 500 தான் கொண்டு வந்தேன், 1500 நான் எங்கே போக? அப்போ அந்த 500 3 இருக்குல்ல, அதுலேயும் நல்லதாக பார்த்து உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ. வேற வழியே இல்லையா? வேற வழி இல்லை, இருக்கிறத வாங்கு, இல்லைன்னா சும்மா வீட்டுக்கு போவோம். அதுவும் சரிதான், நான் வாங்கிக்கிடுதேன், இருக்கிறத வாங்கிட்டு வாரேன். சரி நீங்கள் பார்த்து வாங்குங்க, நானும் போய் துணி எடுக்கேன். சரி டி, நம்ம இந்த 2வது ஒரு செட்டு காட்டினார்ல, அதை எடுத்துக்கிடுவோம்.
ஏம்மா இப்ப துணி எடுக்க போறீங்களா இல்லையாம்மா? அண்ணாச்சி உங்க கதைக்கே வாரேன். இந்த முதல்ல காட்டுனீங்கல்ல அந்த மஞ்சள் கலரு சிவப்பு கலரு அது வேண்டாம். அதுக்கு அடுத்து காட்டுனீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுங்க. இதான் இதையே கொடுத்துருங்க. 3500 தானே, மாற்றம் கிடையாதுல்ல? கிடையாதும்மா, இது 3500 தான். அப்பனா இதையே பேக் பண்ணி கொடுத்துருங்க போதும். இந்த தையக்காரன் வேற எவ்வளோ கேட்கானோ. சரி தாரேன். ஏட்டி இந்த சுடிதார்லாம் கலர் நல்லா இருக்குல்ல, அந்த வான கலர் ஊதா, அந்த கத்திரிப்பூ கலர்லாம், இதெல்லாம் உன் பிள்ளைகளுக்கு பிடிக்காதோ? நம்ம எது எடுத்துட்டு போனாலும் குறைதான் சொல்லுவாளுங்க அத்தை பாட்டி, ஒழுங்கா போட மாட்டாளுங்க. மேடம் என்ன பார்க்கீங்க? ஏமா அந்த பின்னால் இருக்கிற சுடிதாரில் என்ன விலை? அதெல்லாம் 1000 ரூபா 1200 வரும் மேடம். அவ்வளோ வருமா? இந்த 500 ரூபாய்க்கு 3 போட்டிருந்தாங்களே, அதெல்லாம் எங்கே இருக்கு? அது உள்ளே இருக்கு மேடம், போய் பாருங்க. எங்கே போனாலும் உள்ளே இருக்குன்னு எங்கே போய் பார்க்க? இங்கே தான் இருக்கு மேடம், இப்படியே உள்ளே போங்க. சரி வா, அதையும் போய் பார்ப்போம். ஏம்மா சின்ன பிள்ளைல ட்ரெஸ் என்ன அழகழகா இருக்கு. பொம்பளை பிள்ளைகளே இல்லை நம்மளுக்கு. பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் நல்ல அழகழகா துணி வாங்கி போடலாம். அதுவும் சின்ன பிள்ளைகளுக்கு எவ்வளோ அழகழகா இருக்கு பாரு துணியெல்லாம். என்ன 2 பேரும் இங்கே நின்று வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த பிள்ளைகள் துணியெல்லாம் எவ்வளோ அழகழகா இருக்கு. சின்ன பிள்ளைங்க துணியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. வந்த வேலையை விட்டுட்டு இங்கே என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டாமா? பிள்ளைகள் வர்றதுக்குள்ளே போகணும்ல. ஏம்மா இந்த துணியை வாங்கி என்ன போட்டுக்கிட்டு அலைய முடியும்? பொம்பளை பிள்ளைகள் எங்கே இருக்கு? சும்மா பார்க்கத்தானே செய்யுதோ, அது கூட செய்யக்கூடாதா? பொம்பளை பிள்ளை இல்லைன்னா இன்னொன்று பெற்றுக்கிட வேண்டியதானே? வேண்டாம் தாயே, ஒன்றை வச்சே சமாளிக்க முடியல, இன்னொன்று பெற்றுக்கிட்டு தூக்கிட்டு அலைய முடியாது. வேண்டாம், நம்ம இப்படியே இருப்போம். சரி, நீங்கள் என்னத்தையும் பாருங்க, நாங்கள் துணி எடுக்க போகிறோம். செல்வி இங்கே பாரு, இந்த துணியை தொட்டு பாரு, பஞ்சு மாதிரி இருக்கு பாரு. ஆமா ராதா, பட்டு போல இருக்கு. இப்பெல்லாம் பிள்ளைகள் இந்த மாதிரி பனியன் துணி தானே போடுதுங்க. எப்படி இருக்கு பாரு, போட்டா போட்டிருக்கிறதே தெரியாது, அவ்வளோ பஞ்சு மாதிரில இருக்கு. செல்வி நீ என்ன யோசிக்கன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு. என்ன யோசிக்க சொல்லு பார்ப்போம். நம்மளும் சின்ன குழந்தையா இருந்து இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு தானே யோசிச்சு பார்க்க. ஆமா ராதா, நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் உனக்கு எப்படி தெரியுது? நம்ம 2 பேரும் தான் ஒரே குட்டையில ஊர்ன மட்டையாச்சே. சரி வா, அங்கிட்டு போய் வேற என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த துணியெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்கு. என்ன லட்சுமி அக்கா, சட்டை செக்ஷனில் நிற்கிக்க, உங்கள் வீட்டுக்காருக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தீங்களோ? ஜவுளி கடைக்கு வரமாட்டேன், துணி எடுக்க மாட்டேன்னாங்க. இப்போ பாரு, எல்லா பிள்ளைகளுக்கு வாங்கி முடிச்சிட்டாங்க, இவங்களுக்கும் சேலை எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க வீட்டுக்காருக்கு துணியை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏக்கா இந்த ட்ரெஸ் எல்லாம் அண்ணனுக்கு சரியா இருக்கும்க்கா, வாங்கி கொடுங்க, போடுவார்ல. இந்த ட்ரெஸ் எல்லாம் அண்ணனுக்கு சரியாக தான் இருக்கும், ஆனால் அவருக்கு நல்லா இருக்காது டி. போட்டா கோட்டிக்கார மாதிரி இருக்கும். அவருக்கு நல்ல கிளி பச்சை கலரில் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், அதுதான் அவருக்கு நல்ல அழகாக இருக்கும். ஆட கடவுளே, கிளிப்பச்சை கலருன்னு 3 வருஷமா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆடி தள்ளுபடிக்கு வரும்போதெல்லாம் கிளிப்பச்சை கலர் தான் எடுக்காங்க. அந்த மனுஷன் பாவம். ஏட்டி, நான் 3 வருஷமா கிளி பச்சை கலரில் துணி எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்து கவனிச்சிருக்கீங்களே. அந்த கலரை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்க. என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் அண்ணன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏக்கா அந்த கலர் யாருக்கா போடுவா? யார் போடுவாங்களோ இல்லையோ, பொண்டாட்டி ஆசையாக வாங்கி கொடுக்கல, அது ஒரு நாளைக்கு போட்டுட்டு அலைஞ்சே என்ன? அந்த மனுஷனுக்கு நானும் 3 வருஷமா கிளி பச்சை கலரில் சட்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்க, அப்படியே அங்கே ஒளிச்சு வச்சிருக்காரு. ஒரு நாள் கூட போட்டு கூட காட்ட மாட்டேக்காரு. சரி, அப்பனா அவருக்கு பிடிக்கல. இந்த ரெட் கலர் நல்லா இருக்கு பாருங்கக்கா, அதை எடுத்து கொடுங்க, போடுவார். நான் இந்த வருஷமும் கிளி பச்சை கலர் தான் எடுத்துகிட்டு போவேன். அவர் போடலைன்னா சண்டையை மட்டும் பாரு வீட்டில். சொன்ன கேளுங்க, சண்டை போட்டு கிடக்காதீங்க. இந்த நல்ல கலராக இருக்குது, இதெல்லாம் எடுத்து கொடுங்க. ஆஃபீஸுக்கு போகிற மனுஷன் கிளிப்பச்சை கலர்லேயே போட்டு போவார். நீங்கள் அந்த கலரில் சேலை கட்டிட்டு ரோட்டில் போவீங்களா? போக முட்டி, என்கிட்ட 3 சேலை கிளி பச்சை கலர் இருக்குது. நீங்கள் போடுவீங்கிறதுக்காக அந்த மனுஷனும் போடுவாரா? முதல்ல எல்லாருக்கும் பச்சை கலரே பிடிக்காது, நிறைய பேர் ஊதா கலர் தான் பிடிக்கும்பாங்க ஆம்பளைங்கெல்லாம். அவங்களுக்கு போய் கிளி பச்சை கலர் எடுத்து கொடுத்து ஆஃபீஸுக்கு போட்டு போனால் கோவம் தானே வரும். அப்படி சொல்லுதியோ? அப்போ நான் இந்த சிவப்பு கலர் சட்டை எடுத்துருவோமா? ஆமாக்கா, சிவப்பு கலர் சட்டை நல்லா இருக்குது, அதை எடுத்து கொடுங்க. சேகரண்ணனுக்கு போட்டால் நல்லா கல்யாண மாப்பிள்ளை மாதிரி இருப்பார். அப்போ வேண்டாம் டி, ஏற்கனவே அவர் மாப்பிள்ளை மாதிரி தான் அலைவார். ஆஃபீஸில் வேற எவகிட்ட பேசலாம், எங்கே சிரிக்கலாம், எங்கே பல்ல காட்டலாம்னு அலைவார். நீ வேற இந்த சட்டை எடுத்து கொடுக்க சொல்லுதே, இதை எடுத்து கொடுத்தோம்னா யார் கூடயாவது ஓடிட்டாருன்னு என்ன செய்ய? ஐயோ எக்கா, அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். ரொம்பவும் அவரை போட்டு சந்தேகப்படாதீங்க, அவர் நல்ல மனுஷன். நீங்கள் அவருக்கு நல்ல சட்டையை எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுக்கலாம், தள்ளுபடியில் இல்லையே. இந்த சட்டை 1000 ரூபாயில் சொல்லுதான், விசாரிச்சுட்டு தானே இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அதையும் கேட்டுட்டீங்களா? இப்போ என்ன செய்ய? துட்டு இல்லைல்ல.
ஆமாடி, அவருக்கு எதுக்கு துணி? ஆடி தள்ளுபடியில் அவருக்கு துணி எடுக்க வேண்டாம், நம்மளுக்கு எடுத்தாச்சுல போதும். அவருக்கு தீபாவளிக்கு எடுத்துக்கிடுவோம். ஏக்கா ஆம்பளைங்க சட்டெல்லாம் 3,500 போட்டிருக்காங்கல்ல, அதில் வேணா அண்ணனுக்கு பார்ப்போமா? ஆமாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன்ல, சரி பார்ப்போம். அந்த மனுஷனை எதுக்கு விட்டு வைப்பானே, அவருக்கு ஒரு 3 சட்டை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். ஆபீஸ்க்கு அது போட்டு போவார். ஏக்கா 500 சட்டையெல்லாம் அந்த பக்கம் தொங்க விட்டுருக்காங்கக்கா, வாங்க போய் பார்ப்போம். மாலாக்கா, நீங்கள் உங்கள் வீட்டுக்காருக்கு துணி எடுக்கலையா? முதல்ல லட்சுமி அக்கா எடுக்கட்டும். என்ன லட்சுமி அக்கா வரலையா? என்னக்கா செவப்பு சட்டையை வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஏட்டி, எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த சட்டை நல்லா இருக்கும்ல? ஆமாக்கா, சூப்பராக இருக்கும். அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த சட்டையை எடுத்துக்கிடுதே. ஏக்கா 1,500 தானே கொண்டு வந்தீங்க. பிள்ளைகளுக்கு 500 எடுத்தாச்சு, உங்களுக்கு 500 எடுத்தாச்சு. இப்போ 500 தானே இருக்கும். நான் வேணா தரட்டா? வேண்டாம் டி, எனக்கு எடுத்த சேலையை வச்சுட்டு அந்த 500 போட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு சட்டை எடுத்துக்கிடுதே. அந்த மனுஷன் ஆபீஸுக்கு போகிற மனுஷன், அவர் நல்ல துணி போட்டும். ஏக்கா உங்களுக்குன்னு ஆசாசையாக பார்த்து சேலை எடுத்தீங்களே. அது கிடக்கட்டும் டி, தீபாவளிக்கு பார்த்துக்கிடுவோம். 1,500 எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் சேர்த்து வச்சுருந்தேன், அதுதான் கிடந்துச்சு. சரி பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணுன்னொன்னே வந்தேன், அது பார்த்தேன், பிள்ளைகளுக்கு அமைஞ்சிட்டு எடுத்தாச்சு. எனக்கும் சேலையை பார்த்து வச்சேன், ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லுதீங்கள டி, அதனால இதை எடுத்துருவோம். சேலை கிடக்கு, சேலை பிறவாட்டி வாங்கிக்கிடுவோம். ஏக்கா நான் வேணா 500 தாரேங்க்கா. நானும் 500 தான் துணி எடுத்திருக்கேன், மிச்சம் வச்சுருக்கேன், அதை தாரேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. வேண்டாம் டி, இப்போதைக்கு என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. பிறகு நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். கடன் வாங்கி துணி எடுத்துட்டோமேன்னு ஒரு மாதிரி இருக்கும். வேண்டாம், நான் பிறவை எடுத்துக்கிடுதேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை டி, பிறவாட்டி எடுத்துக்கிடுவோம். என்னக்கா இப்படி சொல்லுதீங்க? நான் கொடுத்த காசு திருப்பி கேட்பேன்னு நினைக்கீங்களாக்கும். நீங்கள் தர வேண்டாங்க்கா. ஐயா வேண்டாம் டி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், வேண்டாம். சரியா, நம்ம எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் எடுத்துக்கிடுவோம். எனக்கு இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கிடுதே. இப்போ என்ன குறைஞ்சி போயிட்டு? சரிக்கா, கடைக்காரர் அந்த நிற்காரு பாருங்க, அவரை கூப்பிட்டு இந்த சட்டையை பேக் பண்ணி தர சொல்லுவோம். ஒரு வழியா ஆடி தள்ளுபடின்னு துணி எடுத்தாச்சு. ஆமாட்டி, பிள்ளைகள் வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா ஆடுவாளுக. ஏன்க்கா, அவங்க கேட்ட துணியெல்லாம் எடுத்தாச்சுல்ல, பிறகு எதுக்கு ஆடுவாளுக? அது இல்லட்டி, கடைக்கு கூட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளுங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம் பார்த்தியா, அப்புறம் எங்களை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு ஒரே ஆடுன்னு ஆடுவாளுங்க. அது காணாததுக்கு அதான் விட்டுட்டு போயிட்டீங்கல்ல, நைட்டுக்கு புரோட்டா வாங்கித்தாங்க, காலையில இட்லி வாங்கித்தாங்கம்பாளுங்க. அது வேற ஒரு 300-400ன்னு செலவாகிக்கிட்டே போகும். அதனால இப்போதைக்கு சொல்லக்கூடாது, நைஸை கொண்டு வச்சுட்டு பிறகு சொல்லிடணும். மாலாத்த கடைக்கு போனால் வாங்கிட்டு வந்தா, இந்த நெட்டச்சி போனா அதனால வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். சரி, பிள்ளைகள் வந்துடும், வீட்டில் போய் காப்பியை போட்டு வைப்போம். என்ன பிள்ளைகள் வந்துடும் கீங்க, ஐஸ்கிரீம் எல்லாம் திங்க வேண்டாமா? ஆஹா, ஐஸ்கிரீம் தின்னுட்டு போனால் ஜாலியாக இருக்குமே. இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கும். வெயில் போய் இருட்ட போகுது, இன்னும் என்ன ஐஸ்கிரீம் வேண்டி கிடக்கு? சேரிட்டி, ஏற்கனவே கசகசன்னு தான் இருக்குது. வாங்க ஆளுக்கு ஒரு ஐஸை வாங்கி தின்னுக்கிட்டே போவோம்.